Hello friends, in this video we are going to discuss a CPU scheduling algorithm in operating system. So for this I have taken the examples from the operating systems book by Abraham Silvers. அதே எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அல்காரிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அல்காரிதம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அல்காரிதத்துல எப்படின்னா எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வருதோ தட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸ். அப்ப ஆர்டர்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சர்வ் ஆகும். ஸோ இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம 3 ப்ராசஸ் எடுத்திருக்கிறோம். P1, P2 அண்ட் P3 3 ப்ராசஸ் எடுத்திருக்கோம். P1 ஓட பர்ஸ்ட் டைம் வந்து 24 ms அண்ட் P2 ஓட பர்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா 3 ms அண்ட் P3 ஓட பர்ஸ்ட் டைம் வந்து 3 ms. ஸோ இப்ப இதோடைய டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளவு இருக்கு ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டர்ன் அரவுண்ட் டைம் எப்படி கால்குலேட் பண்றது? வாட் இஸ் டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் டைம்ன்றது உங்களுடைய டில் த கம்ப்ளீஷன் டைம், அதாவது உங்களோட வெயிட்டிங் டைம் பிளஸ் எக்ஸிகியூஷன் டைம் ரெண்டும் சேர்ந்ததுதான் உங்களுடைய டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ இப்ப இத வந்து கேண்ட் சார்ட் மூலியமா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரைட்? ஸோ இந்த கேண்ட் சார்ட்ல நம்ம 0ல ஸ்டார்ட் பண்றோம். சோ P1 எக்ஸிக்யூட் பண்ணுது 24 ms வந்து என்ன பண்ணுது மில்லி செகண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுது P1 எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கு அடுத்து 24 முடிஞ்ச உடனே உங்களுக்கு P2 வந்து என்ன பண்ணுது 3 மில்லி செகண்ட் தான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸிகியூஷன் டைம். சோ அப்ப P2 வந்து என்ன பண்ணுது P2 is started executing 24 to 27 டைம் யூனிட்ஸ்ல P2 எக்ஸிக்யூட் ஆகுது. 27 to 30 P3 எக்ஸிக்யூட் ஆகுது. இப்ப இந்த டர்ன் அரவுண்ட் டைம் நம்ம இங்க போடுவோம், ஒவ்வொன்றுக்கும் டர்ன் அரவுண்ட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இப்ப P1 ஓட இது எப்ப கம்ப்ளீட் ஆகுது 24 msல P1 கம்ப்ளீட் ஆகுது. அப்ப அதுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து என்னது 0, அது வெயிட் பண்ணவே இல்ல. சோ இதோட வெயிட்டிங் டைம் வந்து 0. அப்ப 0ல ஆரம்பிச்சு 24 முடிச்சிருது. அப்ப P2 ஓட எக்ஸிகியூஷன் எப்ப வருது 24 மில்லி செகண்ட் வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணிட்டு அதோட 3 எக்ஸிகியூஷன் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்ப இதோட இது எப்ப கம்ப்ளீட் ஆகுது 24 msல தான் இது என்ன ஆகுது உங்களுடைய P2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி P3 எப்ப கம்ப்ளீட் ஆகுது 27ல தான் ஆரம்பிக்கிறாங்க பிளஸ் 3 30ல தான் உங்களுக்கு முடியுது. சோ அப்ப ஒவ்வொன்னுடைய டர்ன் அரவுண்ட் டைம் P1 ஓட டர்ன் அரவுண்ட் டைம் வந்து என்னது 24, P2 ஓட டர்ன் அரவுண்ட் டைம் 27, P3 ஓட டர்ன் அரவுண்ட் டைம் 30. அப்ப டோட்டல் டர்ன் அரவுண்ட் டைம் என்னதுமா உனக்கு 81. சோ அப்ப ஒவ்வொன்னுடைய வெயிட்டிங் டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ அப்ப இந்த வெயிட்டிங் டைம் P1 ஓட வெயிட்டிங் டைம் என்னது 0. அப்ப P2 எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு 24 மில்லி செகண்ட் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து P3 எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 27 மில்லி செகண்ட் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அண்ட் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். So average waiting time அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு என்னது உங்களுக்கு average waiting time equal to so P1 waiting time plus P2 waiting time plus P3 waiting time. இது எவ்வளவு 51. So அப்ப average waiting time for this scheduling algorithm is 51 divided by 3. ஏன்னா 3 process. So it is approximately equal to 17 millisecond. So இதுதான் நம்மளுடைய first come first serve algorithm. இது வந்து இந்த P1 first execute பண்ணாம இந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணுச்சுன்னா P2 first execute பண்ணிட்டு அதுக்கு அடுத்து P3 second execute பண்ணுச்சுன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். So we will see here. So here we have P2 is executed first and then P3 executed and then P1. So அப்ப இதுக்கு 3, இதுக்கு 3, இதுக்கு 24. அப்ப இதோட turn around time எவ்வளவு வருது? So your turn around time here is so here we have turn around time is 3. So Gantt chartல போடுவோம். So 0ல இருந்து 3 முடிக்கும் உங்களுக்கு P2 is executing and 3ல இருந்து 6 முடிக்கும் P3 is executing and 6ல இருந்து 24
So 30 முடிக்கு என்ன வருது உனக்கு? P1 is executing. So அப்ப 3, அப்ப 0 to 3. So 3 ல இருந்து 6 turn around time வந்து 6ல தான் கம்ப்ளீட் ஆகுறாங்க. இவங்க வந்து என்னது turn around time 30. So waiting time இதுல எவ்வளவு? இதுக்கு waiting time 0. இதோட waiting time வந்து என்னது? 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. 3வது மில்லி செகண்ட்ல இருந்து என்ன பண்ணுது? P3 is starting. So இதோடைய இதோட வெயிட்டிங் டைம் P3 ஓட வெயிட்டிங் டைம் 0 அண்ட் P3 ஓட வெயிட்டிங் டைம் என்னது 3 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுது. P1 எப்ப ஸ்டார்ட் பண்ணுது 24 6 செகண்ட் வெயிட் பண்ணுது. சோ இதோட இது வந்து என்னது இவ்வளவு. சோ அப்ப ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எவ்வளவுமா இதுல? சோ ஹியர் we have 9 only. So average waiting time equal to average waiting time. Average waiting time equal to 9 by 3 approximately. So equal to 3 millisecond unit. So அப்ப உங்களுக்கு எந்த process first வருதோ based on the burst time பொறுத்து உங்களுடைய waiting time differ ஆகுது. So first previous இதுல வந்து என்ன பண்ணோம் 24 ms ஒர்க் ஆனிச்சு. அப்ப உங்களுடைய waiting time வந்து 17 ms ஆனிச்சு. இப்ப வந்து என்ன ஆகுது ஷார்டஸ்ட் ஜாப் அதாவது கம்மியான பர்ஸ்ட் டைம் உள்ள இது ஃபர்ஸ்ட் வரப்ப உங்களுடைய வெயிட்டிங் டைம் வந்து குறையுது. சோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்னன்னா கன்வாய் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பேஸ்ட் ஆன் த பர்ஸ்ட் டைம் உன்னுடைய இது வந்து என்ன பண்ணுது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து மாறுது. சோ இது வந்து ஒரு நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் அல்காரிதம். நான் ப்ரீஎம்ப்டிவ்னா என்னது ஒன்ஸ் இது உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச பிறகுதான் என்ன பண்ணும் இது இந்த சிபியூவை அடுத்த ப்ராசஸ்க்கு விடும். இடையில வந்து எந்த இதுக்கும் விடாது. அதனால இது ஒரு நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஷெட்யூலிங் அல்காரிதம். ஐ ஹோப் நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் அல்காரிதம். I hope it is clear to you. Thank you.